நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தகுதி சான்றிதழை புதுப்பிப்பதற்கான கட்டணம் 10 மடங்கு உயர்த்தி உள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் மாநிலம் முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் அறிவித்துள்ளார். நாமக்கல் அடுத்த வள்ளிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போராட்டத்தால் கனரக லாரிகள் உட்பட 30 லட்சம் வாகனங்கள் இயங்காது என்றார். இதற்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால பல முறை இந்த அரசை நம்பி நாங்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் காத்திருந்துட்டு தான் இன்னைக்கு கடைசி கட்டமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக முடிவு செஞ்சிருக்கோம். ஏன்னா இது காலவரையற்ற வேலை நிறுத்தம். அதுவும் வேலை நிறுத்தம் 25/2/2026 நள்ளிரவு முதல் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும். எங்களுடைய தமிழகத்தில் இயங்கக்கூடிய 6 லட்சம் லாரிகள் மட்டுமல்ல, கனரக வாகனங்கள் தான் 6, சின்ன வண்டி போகிற வண்டியெல்லாம் 20 லட்சம், மொத்த அத்தனை வண்டிகளுமே 25ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும். இது எங்களுடைய தோழமை சங்கங்களான மாநில சங்கத்திற்கு உட்பட்ட சங்கங்களான டெல்டா பகுதியை சேர்ந்த பல பகுதிகளில் இருந்து நேற்று முதல் அந்த வண்டிகள்லாம் இயக்கப்படாமல் இருக்கு. டிஎன்சிசி குடோனுக்கெல்லாம் நெல் கொண்டு போக முடியாமல் போயிட்டு இருக்கு. இதில் சின்ன வேண்டுகோள், அந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாங்கள் மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ லாரி உரிமையாளர்கள் நெருக்கடி கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் ஸ்தம்பித்து போச்சு. அதனால் இந்த 30 லட்சம் குறிப்பாக இன்னும் வேண்டாம், 26 லட்சம் லாரிகளே வச்சுக்கிட்டா கூட ஒரு லாரிக்கு 10 குடும்பங்கள் இருக்கு. 10 குடும்பம்னா லாரி உரிமையாளர், டிரைவர் எல்லாருமே அவர்களுடைய வாக்குகள் சுமார் 1.5 கோடி. இந்த வாக்குகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா இல்லையாங்கிறத இந்த போராட்டத்திற்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா தேர்தல்னே அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் தமிழ்நாடு தலை குனிய விடமாட்டோம் மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார். நாங்கள் தலை குனிய வேண்டாம், நாங்கள் தைரியமாக இருப்போம். லாரி உரிமையாளர்கள் இன்னைக்கு தலை குனிஞ்சு தான் நிற்கிறோம். அதனால் அவர் சொல்கிற மாதிரி எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கார். அதனால் தயவு கூர்ந்து இது அவர் நாலேஜுக்கு கொண்டுகிட்டு போனாங்களா இல்லையானே எங்களுக்கு தெரியல. அமைச்சராகட்டும், செயலாளராகட்டும், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆகட்டும், அவருடைய நாலேஜில் இது போக சேர்ந்து எங்களுக்கு நல்ல விடிவு கிடைக்குங்கிறது தான் நம்புகிறோம். இடையில டெல்டாவில் நிறுத்தியிருக்கிற வண்டிகளுக்கு மாற்று வண்டிகளை எடுப்பதற்காக அந்தந்த கலெக்டர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்டிஓ மூலியமாகவும் அங்கங்கே வண்டியை அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. அதுவும் எங்கள் லாரிகள் தான், மாநில சங்கம் தான் அங்கேயும் நிறுத்தியிருக்கு. அதனால் அங்கே அவங்கள மிரட்டியாக கேட்குறதோ அங்கே வண்டி எடுக்கிறதோ எந்த விதமான முயற்சியிலும் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டாம் என்பதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.